ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, போட முடியல. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு சின்ன குட்டி வீடியோ தான். எப்படின்னா, நைட் டின்னர் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். நான் என்ன செய்ய போகிறேன்னா, மட்டன் குழம்பும் கல் தோசையும் செய்ய போகிறேன். வாங்க நண்பர்களே, நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் என்ன செய்யணும். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது ஒரு மசாலா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா பாய் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது என்ன மசாலானா, இது தனியா, மிளகா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த மசாலா தான். ஓகே, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு, கல் தோசை. சரிங்களா? இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டுமே சரி, தக்காளி நல்லா, இஞ்சி பூண்டும் தக்காளியும் நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி, இப்போ கொஞ்சோண்டு மட்டன் மசாலா இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், மட்டன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டோம்ல மசாலா, அதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போதும். இப்படி சேர்த்துங்க, நல்லா கலவி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கொச்சா அந்த ஸ்மெல்லு போயிடும். உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்துங்க, டேஸ்ட் எப்படின்னு பார்த்துங்க. வேற லெவலுங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. வேற லெவல். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துங்க, நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும்.
கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. அவ்வளோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள் மட்டன் குழம்பு கல் தோசை எப்படி இருக்குது இந்த காம்பினேஷன். உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. பாருங்கள். ஓகே பாய்.